அந்த கொரியர் ஆபீஸ்ல எனக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு பாரு. முதல் தடவை அண்ணன் வீட்டுக்கு வந்தப்பவே நீங்க சரண்டர் ஆக சொல்லியிருந்தா இன்னைக்கு பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்காது. முதல்ல வரும்போது வீட்டுக்காரர் இறந்தவங்களை கூட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்களே, அதனாலதான் கொஞ்சம் சங்கடப்படுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. கயல்விழிக்கும் உனக்கும் நடக்க இருந்த அந்த கல்யாண டிராமாவை மறுபடியும் நடத்தணுங்கிறதுக்காக தான்ப்பா. ஏதோ என் மாமாவன் மேல பரிதாபப்பட்டு தாலியை கட்டிட்டாரு. இல்லனா உனக்கெல்லாம் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடக்குமாடி? இல்ல என்ன பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டவன் என்ன கட்டிக்க முன் வருவானா? வருவாம்மா, வருவான். ஒருத்தர் உன்னை பத்தி மூச்சா தெரிஞ்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. கண்டிப்பா சொல்ற லீலா. அப்போ நான் கிளம்புறேன் கோபி. சரி லீலா. லீலா, இது வந்து என் பெரியம்மா பொண்ணு ஊர்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு இன்டர்வியூக்காக வந்திருந்தா. இப்போ ஊருக்கு கிளம்புறதுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. தங்கச்சி, இது என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா இல்ல, அவனோட. வணக்கம். வணக்கம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். கிருஷ்ணா வந்தேன்னு சொல்லு. சரி லீலா, நான் போயிட்டு கோபி. நான் வரேன். கண்டிப்பா சொல்றேன் லீலா. நான் சொல்றதுக்குள்ள எவன் வெளியே வர சொன்னது உன்ன? பொம்பளை குரல் கேட்ட உடனே நான் உஷாராய் உள்ளதா இருந்தேன். கிளம்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வெளியே வந்தேன். அவ வெளியே போகாம நிப்பான்னு யாருக்கு தெரியும்? ஆமா, நல்லா வந்த. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த மூடெல்லாம் போச்சு. உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்காயா? அதான் வீட்டுக்கு வர போக இருக்கல்ல, அப்புறம் குழந்தைய வழியில வேற வந்து பாக்கணுமா? ஏன் அப்படி பண்ண? இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை? அதான் நான் தப்பிச்சிட்டேன்ல. நீ தப்பிச்சிட்டயா? நீ தப்பிச்சிட்ட. எல்லா விஷயத்திலயும் நீ தப்பிச்சிட்டு தான் இருக்க. மாற்றுறது பூரா நானும் சுப்பிரமணியம் தானே. கொண்டு போய் உள்ள உட்கார வச்சுட்டாங்க தெரியுமா? ஏதோ கையில அந்த கவுன்சிலர் கையில கால விழுந்து எங்களை வெளியில கூட்டிட்டு வந்தா. நீ போலீஸ பார்த்து தப்பிச்சு ஓடுனதுல இருந்து குழந்தை அப்பா அப்பான்னு கேட்டுட்டு இருக்கு. நானும் ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கேன். ஏதோ திடீர்னு குழந்தைய பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். தலைமுறை வாழ்க்கை வாழும்போது தான் உனக்கு எல்லாத்து மேலேயும் பாசம் பொத்துக்கிட்டு வரும். சரி, கேரளா விஷயம் என்ன ஆச்சு? அது ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமா, ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியே காலத்தை ஓடிட்டு இருக்காத. ஏதோ சுப்பிரமணி செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக பேசாம இருக்கான். அதுக்காக நீ இப்படியே இருந்தரலாம்னு நினைக்காத. இல்ல, நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னா நீயே போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடு. என்ன ஜானகி திடீர்னு இப்படி சொல்ற? வேற என்ன பண்றது? நீ பண்ற வேலைக்கு நாங்க தான் போலீஸ்ல போய் நிக்க வேண்டியதா இருக்கு. அது சரி, இனிமே நான் பார்த்து நடந்துக்கிறேன், நீ கவலைப்படாத. பார்த்து தான் நடந்துக்கணும். இன்னும் 2-3 நாள் கையலுக்கு சுப்பிரமணிக்கு கல்யாணம். இந்த நேரத்துல நீ வந்து போயிட்டு இருக்காத. யார் கண்ணிலையும் பட்டு தொலைச்சிடாத. சரி, கையலுக்கும் சுப்பிரமணிக்கும் நடக்கிற கல்யாணம் உண்மை இல்ல டிராமான்னு மத்தவங்க கிட்ட சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியா? யோ, உனக்கு ஏதாவது இருக்கா? கையில் பிடிவாதத்துலதான் எங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாங்க. இளவரசி வீட்டுக்கே நேரா போய் இந்த கல்யாணத்துல அவளுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, அவளுக்கு சம்மதம் தானே கேட்டு தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட போய் இந்த கல்யாணம் நிஜ கல்யாணம் இல்ல, டிராமா தானே சொன்னா ஏத்துப்பாங்களா? எங்க அம்மான்னு இல்ல, உலகத்துல எந்த அம்மாவும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் கையிலுக்கும் சுப்பிரமணிக்கும் நடக்கிற கல்யாணம் நிஜமான கல்யாணம் தான். ஆனா கடைசியில எங்க அம்மா நினைச்சதுதான் நடக்கும் போல இருக்கு. ஏய், என்ன சொல்ற? என்னையா புரியாத மாதிரி பேசுற? அந்த கார்த்திக் கையில் கிட்ட பேசிட்டு இருந்த விஷயத்த நீ தானே முதல்ல கேட்டு வந்து என்கிட்ட சொன்ன. எப்படி இளவரசி வரப்போறதில்ல, உங்க அப்பா கணேஷ், வாசு மாமா, ஏன் இளவரசியோட சித்தப்பா கூட இதெல்லாம் டிராமா, இளவரசி கடைசி நேரத்துல வந்துருவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இளவரசி வரப்போறதில்ல, சுப்பிரமணி கயல் கழுத்துல தாலி கட்டியே தீரணுங்கிறது நமக்கும் கயலுக்கும் அந்த கார்த்திக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். ஏய், என்னடி சொல்ற? நான் ஆளாளுக்கு சேர்ந்து என் தம்பிக்கு துரோகம் பண்றீங்களா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. என்னையா பேசுற நீ? என் தங்கச்சி எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய துணிஞ்சிருக்கா, இனிமே துரோகம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? இல்ல கேக்குறேன், சுப்பிரமணி இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பான்? ஏன் கொலை செஞ்சுட்டு தலைமறைவா இருக்கிற உனக்கே பொண்டாட்டி தேவைப்படுது, சுப்பிரமணிக்கு தேவைப்படாதா?
இத பாரு, இந்த விஷயத்தை இத்தோட மறந்துரு. யார்கிட்டயாவது போய் சொல்லிட்டு இருந்த அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்லிட்டேன். சரி, இதெல்லாம் விடு. நான் சாப்பாடு கொண்டு வரேன், இருந்து சாப்பிட்டு போ. என்னடா சொல்ற? இளவரசியும் அந்த கார்த்திக்கும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா? ஆமாண்டா, அது மட்டும் இல்ல, இளவரசிக்கு வேலை போனது காரணமே அந்த கார்த்திக் தான்டா. அவன் தான்டா ஏதோ சதி பண்ணி இளவரசி மேல திருட்டுப்பட்ட சுமத்தி வெளியேற்றிட்டான்டா. இதுக்கு மேலேயே நம்ம சும்மா இருக்க கூடாதுடா. அந்த கார்த்திக்க உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். டேய், கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிடா பொறுமையா இருக்க முடியும்? அந்த கொரியர் ஆபீஸ்ல இளவரசியை பார்த்ததும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவுல ஒரு வேலை செஞ்சு தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இந்த கார்த்திக். அப்படிப்பட்டவனே சும்மா விட சொல்றியா? இதை இப்படியே விட்டுட்டோம்னா இளவரசியை என்ன பண்ணாலும் தட்டி கேட்க ஆள் இல்ல, அந்த குடும்பத்துல ஆம்பளை இல்லைன்னு ஆட்டம் போடுவான்டா. இளவரசி என் கூட வாழல, என்ன மனுஷனா கூட மதிக்கல. கொலகாரன்னு சொன்னா கூட அன்னைக்கு கோயில்ல வச்ச அந்த கார்த்திக் கிட்ட எனக்கு தாலி கட்டின புருஷன் இருக்கான்னு எவ்வளவு உரிமையோட சொன்னா. அப்படி இருக்கும்போது நான் அந்த உரிமையை விட்டு கொடுக்கலாமா? என் பொண்டாட்டிக்கு ஒருத்தனால பிரச்சனைன்னு தெரிஞ்சும் போய் தட்டி கேட்காம இருக்கலாமா? விட மாட்டேன்டா அவன நான். டேய், நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா உன் அவசரத்தால நடக்கிற ஒரு நல்ல காரியம் கெட்டு போயிடக்கூடாதுடா. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையாடுறா. என்னடா சொல்ற? இன்னும் 2 நாள் பொறுமையாரு. இளவரசியே உன்னை தேடி வருவா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்டா. என்னடா இப்படி கேக்குற? இளவரசி உன்னை தேடி வரணும்னு தானே கையலுக்கும் உனக்கும் கல்யாணங்கிற டிராமாவை பண்றோம். அதுக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு. இத்தனை நாள் பொறுமையா இருந்த நீ இன்னும் 2 நாள் பொறுமையா இருக்க கூடாதா? எப்படிடா? பாவண்டா இளவரசி, அந்த கார்த்திக் ஏதாவது பண்ணி தான் தீரணும்டா. இளவரசியை கொரியர் ஆபீஸ்ல பார்த்ததுனால தானே இந்த விஷயத்தை என்ன ஏதுன்னு நம்மளால விசாரிச்சு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. கொரியர் ஆபீஸ்ல நீ இளவரசியை பார்க்காம இருந்திருந்தா இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்குமாடா? இன்னும் 2 நாள் இளவரசி நீ பார்க்கலன்னு நினைச்சுக்க. நீ அவசரப்பட்டு கார்த்திக் ஏதாவது செய்ய போய் அது இளவரசி காதுக்கு எட்டி என் விஷயத்துல தலையிறதுக்கு நீ யாருன்னு கேட்டுச்சுன்னா அப்புறம் நம்ம மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கு போக வேண்டியதான். அதனாலதான் சொல்றேன், இன்னும் 2 நாள் பொறுமையா இரு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உங்க பிரச்சனை என்னம்மா? இவ என் பொண்ணு சாமி, காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா. ஒரு நாள் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது சில ரவுடி பசங்க இவளை கடத்திட்டு போயிட்டாங்க. அதுல இருந்து ராத்திரி பகல்னு இல்லாம சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி அலறிக்கிட்டு இருக்கா. சில சமயம் தானே என்னென்னவோ பேசி பயந்துட்டு இருக்கா. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் என்னென்னவோ வைத்தியெல்லாம் பண்ணி பார்த்தோம், எதுவுமே குணமாகல. அதனாலதான் சாமி உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்பி வந்துட்டீங்கல்ல, எல்லாத்தையும் ஆட்டா பாட்டுப்பா. இந்த கனியை எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சு பாப்பா கையால தீபம் காட்ட சொல்லுங்க. 5 வாரம் இங்க வந்துட்டு போங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீண்டு போயிடும். என்ன ஜானகி, கல்யாணத்துக்கு நாள் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு வேலை கூட ஆகல, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏன்னா தேவையில்லாம புலம்புற? அதான் கோவில்ல பண்ண வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சுல்ல. அது மட்டும் இல்லாம பட்டு புடவை நகை தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் எதுக்காக கவலைப்பட? என்ன எனத்தோட தான் சேருன்னு சும்மாவா சொன்னாங்க? நானும் அந்த அப்பளம் போடுறவன் குடும்பம் தரங்கட்ட குடும்பம், அவனோட ஒட்டும் வேணாம் உறவும் வேண்டான்னு புத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது இவளுங்களும் அவங்கள விட மானங்கட்ட குடும்பம்னு. என்னம்மா எங்க வந்து நின்னுக்கிட்டு யார ஜாட பேசுற? அதானே கோயில் அச்சன்னு பாக்குற, இல்லனா சந்தி சிரிச்சுட்டு சொல்லிட்டேன். ஏய், ஏற்கனவே உங்களை பார்த்து தாண்டி சந்தி சிரிச்சு போய் கிடக்கு. இதுல நீ என்ன சந்தி சிரிக்க வைக்க போறியா? நீங்களாம் என் கால் தோசுக்கு சமானண்டி. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பேசாம போயிடு, இல்ல வீணா அவமானப்பட வேண்டியிருக்கும். சேத்துல கால வச்சா அது நாரத்தண்டி செய்யும், அது எனக்கும் தெரியும். ஏற்கனவே உன் மூத்த பொண்ணு அவ குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கான்னு ஊரே நாரிட்டு இருக்கு. இதுல இளவரசி வாழ வந்துட்டா உன் பொண்ணோட வாழ்க்கை கெட்டுருமேன்னு உன் சின்ன பொண்ணையே இவளுக்கு சக்கரத்தை ஆக்க துணிஞ்சிட்டல. நல்ல அக்கா தங்கச்சிங்கடி. ஏய் நிறுத்து, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போற. உன்கிட்ட பணம் காசு இருந்தா அது உன்னோட, அதுக்காக மத்தவங்களை என்ன வேணாலும் பேசலாமா? பல்ல தட்டி பல்லங்குழி ஆடிடுவேன்.
இவளுக்குலாம் சொல்லக்கூடாதுக்கா, செஞ்சுதான் காட்டணும். என்னமோ நாங்க அநியாயம் பண்றோம், எங்க அம்மா பாவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றியே. பாவம் அநியாயம் பண்ணது யாரு? நீதான். அதனாலதான் உன்னை ஆண்டவன் இந்த நிலைமையில வச்சிருக்கான். ஏய், எனக்கு என்னடி குறைச்சல்? நான் மகாராணி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் தான் பிச்சைக்காரிகளா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, தெரிஞ்சுக்கோங்க. நீ என்ன பெரிய மகாராணியா வாழ்ந்துட்ட? செத்து போன உன் புருஷன் மூஞ்சிய கடைசியா ஒரு தடவை உன்னால பார்க்க முடிஞ்சுதா? எப்படி முடியும்? நீ பண்ண பாவத்துக்கு தான் உன் புருஷ உடம்புக்கு கொள்ளி வைக்கிற கொடுப்பன கூட உன் பிள்ளைக்கு இல்லாம போயிடுச்சு. இதோ உன் பொண்ணுக்கு இப்ப பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பண்ற பாவத்தெல்லாம் நீ பண்ணிட்டு எங்க அம்மா பாவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றியா? இத பார், கோயிலுக்கு வந்தமா பொண்ணுக்கு மந்திரிச்சாமான்னு போயிட்டே இரு. அதை விட்டுட்டு எங்க கிட்ட வந்து சாமி ஆடாத. எங்களுக்கே கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. பாப்பா. என்னடி, என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? ஏற்கனவே அந்த சுப்பிரமணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் என் மாமனோட தான் இருப்பேன் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? அந்த இளவரசியோட குடியை கெடுத்து அவ புருஷனை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற திமிர்ல பேசுறியா? பாக்குறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நான் பாக்குறேன்டி. ஏய், அந்த இளவரசியை சம்மதம் சொல்லிட்டா. என் மாமாவும் என் கழுத்து தாலி கட்ட ஒத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த ராஜேஸ்வரி நினைச்சா என்ன வேணாலும் பண்ண வேண்டி. முதல்ல உன் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியத்தை சரி பண்ணி அவளை எவன் தலையிலயாவது கட்டி வைக்க பாரு. இல்ல அவளை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அவ வாழ்க்கையும் வீணாயிடும். என் பொண்ணை எவனும் கட்டிக்க மாட்டானா? இப்ப சொல்றேன்டி, இவ கல்யாணம் எப்படி நடக்குதுங்கிறத நான் பாக்குறேன். என்ன சவாலா? ஆமாண்டி, சவால் தான். இத பார், நீ எங்க சுத்தி என்ன இடைஞ்சல் பண்ணாலும் எனக்கும் சுப்பிரமணிய மாமாக்கும் நடக்க போற கல்யாணத்தை உன்னால தடுத்து நிறுத்த முடியாது. பாக்கலாமா? பாக்கலாம். நான் நிறுத்தி காட்டுறேன்டி. மாப்பிள்ள வந்துட்டாருமா. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. உள்ள வாங்க தம்பி, வாங்க. உட்காருங்க. இதான் கவிதா, என் பொண்ணு. வணக்கம். வணக்கம். கவிதா, போய் காப்பி போட்டு எடுத்துருவாமா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சரி. ஐயோ, அதெல்லாம் எதுக்குங்க? ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம். நான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். இந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவை தானே பார்க்க வந்திருக்கேன். டாடி, உங்க தான் எனக்கு மம்மியா? மம்மி. உன் பேர் என்னடா செல்லம்? தேன்மொழி. ஆனா எல்லாரும் என்ன தேனு தேனு தான் கூப்பிடுவாங்க. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு கவிதா. ஆமா, இந்த தாத்தா யாரு? இந்த தாத்தா என்னோட டாடி. அப்படியா? தேனு அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டயும் ஓட்ட மாட்டா. அது என்னவோ உங்களை பார்த்த உடனே சீக்கிரம் ஓட்டிக்கிட்டா. உங்க மம்மி எங்க? மம்மி இல்லடா செல்லம், சாமி கிட்ட போயிட்டாங்க. பாவம், என்ன மாதிரியே உங்களுக்கும் மம்மி இல்லாம போயிட்டாங்களா? இங்க பாருங்க, எனக்கு மம்மி இல்லாதனால நான் உங்களை மம்மின்னு கூப்பிடவா? நீ போய் உட்காரு, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. இல்லைங்க, இருக்கட்டும். நான் காப்பி கொண்டுட்டு வான்னு சொன்னதும் நான் என்ன பொண்ணா பார்க்க வந்திருக்கேன்னு கேட்டிங்களோ அதே மாதிரி தாங்க கவிதாவும். மாப்பிள்ளை வரப்போறாரு, பட்டு புடவை கட்டிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு அலங்காரமாக வான்னு சொன்னதும் என்னை என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்லிச்சு. உங்கள் ரெண்டு பேரோட எண்ணமும் ஒரே மாதிரியா இருக்கு தம்பி. இந்தா எடுத்துக்க. மாப்பிள்ளை குடுமா. இந்தாங்க. தேங்க்யூ. சாப்பிடுங்க தம்பி. அப்புறம் சாப்பிட்றேன். நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல. என்னை பற்றின எல்லா விஷயத்தையும் தெளிவாக அன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் எல்லா விஷயத்தையும் கவிதா கிட்ட சொல்லிட்டேன். கவிதா சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணி உங்களை வர சொன்னேன். தம்பி, நீங்கள் ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுங்க,
நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன். அம்மாடி இல்ல இல்ல இல்ல, நீங்க உட்காருங்க. எதுவா இருந்தாலும் உங்க முன்னாடியே வச்சு பேசிக்கலாம். இங்க பாருங்க, என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சார் உங்ககிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் சார் என்கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு உங்களோட கடந்த காலத்தை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நிகழ்காலத்துல நாம எப்படி இருக்க போறோங்கிறது தான் எனக்கு முக்கியம். எனக்கு ஒரு பொண்டாட்டி தேவைங்கிறத விட நான் உயிரா நினைச்சிட்டு இருக்கேன் என் குழந்தைக்கு ஒரு தாய் வேணும். நீங்க சம்மதம்னு சொன்னீங்கன்னா நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? நீங்க எடுக்கிற முடிவு உங்க முழு மனசோட எடுக்கிற முடிவா இருக்கணும். அதுல எந்தவித கட்டாயமும் இருக்கக்கூடாது. உங்க முடிவு தெளிவா இருந்தாதான் எனக்கு சம்மதம். தயங்காம சொல்லுங்க. என்னம்மா தயக்கம்? என்னன்னு கூப்பிடணும்னு கேட்டல. ஆமா. இனிமே மம்மினே கூப்பிட. தேங்க்யூ மம்மி. அப்புறம் என்ன தம்பி, கவிதா தான் தான் முடிவை சொல்லிடுச்சே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமெல்லாம் பண்ண வேண்டாம். கோயில்ல தாலி கட்டிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆதரவற்ற முதியோர் இல்லத்துல ஒரு நாள் மத்தியான சாப்பாடு வச்சு அவங்க கூடயே சாப்பிட்டுடலாம். அப்படியே செஞ்சிடலாம் தம்பி. இந்த நல்ல காரியத்தை ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாது. ஏன்னா என் பையன் இருக்கானே, அவன் ஒரு அயோக்கிய ராஸ்கல். அவனை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன், என்னாச்சு? அந்த ராஸ்கல் இந்த பொண்ணை நிம்மதியாக வாழ விட மாட்டேன்னு சொல்லி சபதம் போட்டிருக்கான் தம்பி. கல்யாண நேரத்தில் ஏதாவது பண்ணிடுவானுன்னு சொல்லி தான் எனக்கு பயமா இருக்கு. இதுல யார் என்ன இடைஞ்சல் பண்ண முடியும்? ரெண்டு சைட்லயும் ஓப்பனா தானே இருக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. கண்டிப்பா எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கும். அப்ப நான் கிளம்புறேன். தேனு வா போலாம். நான் வரல, நான் மம்மி கூடயே இருக்கிறேன். நம்ம போயிட்டு இன்னொரு நாள் வரலாம். அப்புறம் நீ இருக்கலாம் மம்மியோட. எனக்கு மம்மி வேணும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மம்மி நம்ம கூட தான் இருப்பாங்க. வா போலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க கூடவே இருப்பீங்களா? கண்டிப்பா இருப்பேன். சரி வா, நான் வரேங்க. வாங்க தம்பி. ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்களே சொல்லி அனுப்புங்க. சரி வரேன் சார். வெல் மிஸ்டர் செலியன், உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்த்தேன். ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. தேங்க்யூ சார். எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறீங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கீங்க. பட் 50 லட்ச ரூபா லோன் கேட்டிருக்கதால அதற்கான சூரிட்டி வேணும். சூரிட்டி கொடுத்தா தான் நாங்கள் லோன் சேங்ஷன் பண்ண முடியும். சார் 50 லட்சத்துக்கு ஷூரிட்டி சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் என்னோட ஓன் ரிஸ்க்லேயே கொடுத்துடலாம். அமௌண்ட்டு பெருசாக இருக்கிறதுனால சூரிட்டி இல்லாமல் தர முடியாது. எங்கள் பேங்க் ரூல்ஸ் அப்படி. சார் நீங்கள் தான் கொஞ்சம் தயவு பண்ணணும். எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். எஸ் சார், உங்களை பார்க்க பிரான்சிஸ் குமார் வந்திருக்காரு. உள்ளே வர சொல்லுங்க. நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே சார். என்னாச்சு சார்? நீங்க உள்ள போலாம் சார். அது சொல்றேன். ஏய் சரியா, என்ன இந்த பக்கம்? அது வந்து மேனேஜரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன விஷயம்? லோன் விஷயமா. லோனா? என்ன லோன்பா? லெதர் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தோம். ஓ, எல்லாம் பக்காவாக இருக்குது. ஆனால் 50 லட்ச ரூபா ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால பணத்துக்கு மேனேஜர் ஷூரிட்டி வேணும்னு சொல்கிறாரு. 50 லட்சம் தானப்பா, உனக்கு செக்யூரிட்டி நான் தரேன். சார் நிஜமாவா சொல்றீங்க? பின்ன சரியா யாருப்பா? என் அக்கா மகன். அவன் என்னால முன்னுக்கு வருது, எனக்கு தானப்பா பெருமை. சரியா, நீ ஒன்றும் கவலைப்படாத. மேனேஜர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் இப்பவே போய் ஏற்பாடு பண்றேன். அட என்னப்பா, நீ ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்படி ஒரு சூழ்நிலைக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேனே. என்னால நீ முன்னுக்கு வந்தா அது எனக்கு தானப்பா பெருமை. நாளைக்கு நீ தொழில பெரிய ஆளா வந்தீங்கன்னா எங்க அங்கிளால தான் நான் முன்னுக்கு வந்தேன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒன்றும் கவலைப்படாத. நான் போய் மேனேஜரை பார்த்து பேசிட்டு உடனே உன்னை கூப்பிட சொல்றேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ? நான் இவனோட ஃப்ரெண்டு சார். ஆ, இப்படி ஒருத்தர் ஹெல்ப் பண்ண உனக்கு இருக்காருன்னு நீ சொல்லவே இல்லையடா. சரி வாடா உட்காரலாம். நீ உட்கார்றா. வாங்க மிஸ்டர் பிரான்சிஸ். ஹலோ சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ.
இப்போ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா உங்களை மீட் பண்ணானே செழியன்னு. ஆமா, அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவன் எங்கள் அக்கா பையன் சார். ஓ அப்படியா? ஆமாம் சார். சார், நீங்கள் கேட்குற செக்யூரிட்டியை நான் தரேன். செழியனை கூப்பிட்டு லோனை சேங்ஷன் பண்ணுங்க. நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் என்ன அப்ஜெக்ஷன் இருக்கு? உடனே சாங்ஷன் பண்ணிடுறேன். சந்துரு, மிஸ்டர் செலியன் ஒருத்தர் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் உடனே கேபினுக்கு அனுப்புங்க. சார் அவங்க கிளம்பிட்டாங்க சார். அப்படியா? அவர் வெயிட் பண்ண சொல்லியிருந்தானே. சார் அவங்க கிளம்பிட்டாங்களே. ஓஹோ, சரி சரி. ஓகே சார். என்ன சார் ஆச்சு? அவரை வெளியில வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ தான் கிளம்பி போறான்னு சொல்றாங்க. போயிட்டானா? நான் பார்த்து வெளியில் வெயிட் பண்ண சொல்லிட்டு தானே வந்தேன். என்னடா சொல்லி அப்படி பண்ணிட்ட? லூசாடா நீ? இந்த பேங்க்ல லோனுக்காக எத்தனை தடவை ஏறி இறங்கியிருப்போம். நல்ல சமயத்தில் உன் மாமா வந்து ஷூரிட்டி தரேன்னு சொல்லும்போது நீ பாட்டுக்கு லோனே வேணான்னு கிளம்பி வந்துட்ட. என்னாச்சு உனக்கு? டேய், அவர் சொன்னதை நீ கவனிச்சியா? என்னால் நீ பெரிய ஆள் வந்தா அது எனக்கு தான் பெருமைன்னு சொன்னார்ல. அதனால என்ன? டேய், இப்போவே இப்படி சொல்கிறவர் நாளைக்கு நான் தொழிலில் வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் என்னால் தான் சரியாக வளர்ந்தான்னு ஊர் முழுக்க தம்பட்டு அடிச்சிடுவார்ல. அதில் எனக்கு உடன்பாடு இல்லைடா. அதனால தான் சொல்லிக்காமல் வந்துட்டேன். வீடு என்னடா நீ? டேய் விட்றா, இது இல்லைன்னா வேற ஏதாவது வழி இருக்குதா? யாருங்க நீங்க? என்ன வேணும்? என்னங்க நீங்க? வீட்டுக்கு வந்தவங்க விரோதியா இருந்தா கூட உள்ள வாங்கன்னு சொல்றது தானே நம்ம பண்பாடு. அதானே, நாமெல்லாம் வேற சொந்தக்காரங்களாயிட்டோம். வாசல்லே நிக்க வச்சு பேசினா எப்படி? உள்ள கூப்பிட்டு பேசலாமே. சொந்தக்காரங்களா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அதை உள்ள உட்காந்து பேசலாமே. எதுக்கு வந்திருக்கோன்னு? அக்கா வாக்கா, வாக்கா, உட்காருக்கா. யாருமா? நீதான் இளவரசி அம்மா? ஆமாக்கா, கழுத்துல தாலியை பார்த்தா தெரியல உன் மருமகதான்னு. என்னம்மா அப்படி பாக்குற? நான் வேற யாரும் இல்ல, உன் மாமியார் தான். நீ சுப்பிரமணி வீட்டுல இருந்தப்ப அங்க செழியன் இருந்தான்ல, அவனோட அம்மா தான் நான், சுப்பிரமணியோட சித்தி. ஆமா, எதுக்காக இப்ப வந்திருக்கீங்க? கோவப்படாதம்மா. ஒரு பக்கம் சுப்பிரமணியோட கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நாங்க உங்க வீடு தேடி வந்து ஏதோ உங்களை சமாதானப்படுத்துறோம்னு நினைக்காத. உங்களுக்கெல்லாம் நல்லது பண்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். சம்மதிம்மா, உங்க பொண்ணு கழுத்துல தாலிய கட்டி அவ வாழ்க்கைய நாசம் பண்ணி அந்த சுப்பிரமணி அந்த ஜானகியோட தங்க கயல்விழிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறான். அவன் அப்படி விட்டு வைக்கலாமா? ரத்த கண்ணீர் விட வைக்க வேண்டாம். இது பாருங்க, அவங்க பிரச்சனையில தலையிட மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க கிளம்புங்க. அட என்னம்மா நீ? இவ்வளோ அப்பாவியா இருக்கிறதுனால தான் சுப்பிரமணி இப்படி ஒரு துரோகத்தை பண்ண அவனுக்கு துணிஞ்சிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. ஆமா இளவரசி, துஷ்டனை கண்டா தூர விலகு, நீ விலகி நிக்கிறமா. அப்படிலாம் விடக்கூடாது. சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். சட்டப்படி உனக்கு என்னெல்லாம் உதவி தேவையோ அது அத்தனையும் நான் செய்வேன். நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளுமா. உங்க பொண்ணோட சம்மதம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டினதே பெரிய தப்பு. அதுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்ன சம்பந்தியமா சொல்றீங்க? யாரையும் பழி வாங்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு இல்ல. அது எங்க வேலையும் இல்ல. நீங்க கிளம்புங்க. இளவரசி, அவசரப்படாதம்மா. நான் ஒன்னும் அவசரப்படல. உங்க உதவி எங்களுக்கு தேவையில்லை. இல்லம்மா, நாங்க சொல்ல விட்டுடு. அவங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நம்ம கட்டாயப்படுத்த வேண்டாம். அப்புறம் அவங்க வெறுப்புக்கு நம்ம ஆளாயிடுவோம். சரி போனா, வா போலாம். இளவரசி, உன் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. எப்படியாவது அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுமா. இந்த விஷயத்துல நான் ஏற்கனவே சொன்னதுதான். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இனிமே அதை பத்தி பேசாத நீ. என்ன
கார்த்திக் இது? நான் என்ன ஜோக்கா சொன்னேன்? எவ்வளவு சீரியஸான விஷயத்த சொல்லிட்டு இருக்க? நீ என்னடா கொஞ்சம் கூட இதை பத்தி கவலைப்படாம இப்படி சிரிச்சிட்டு இருக்க? சிரிக்காம என்ன பண்ண சொல்ற கையல்? ஆஃப்டர் ஆல் பொம்பளை, அதுவும் வயசான பொம்பளை அந்த ராஜேஸ்வரி. அந்த பொம்பளை உனக்கு சுப்பிரமணிக்கு நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன்னு சொன்னா நான் பயப்படுமா? ஐயோ கார்த்திக், உனக்கு அந்த ராஜேஸ்வரியை பத்தி தெரியாது. அந்த பொம்பளை ரொம்ப பொல்லாதவ. அவ சுப்பிரமணி மாமாவோட சித்தப்பாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல கில்லடித்தனத்தை பண்ணவ. கடைசி நேரத்துல ஏதாவது இடைஞ்சல் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு கையல், உனக்கு சுப்பிரமணிக்கு கல்யாணங்கிறது என்னோட மாஸ்டர் பிளான். அதை எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. ஜெயிலுக்குள்ள இருக்கிற சுப்பிரமணியத்தோட அப்பா மனசையே மாத்தி உன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சவனா. எனக்கு இந்த ராஜேஸ்வரி எல்லாம் பிஸ்கோத்து இல்ல கார்த்திக், அந்த ராஜேஸ்வரி அவ்வளவு சாதாரணமா நினைச்சு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடாத. இப்பதான் படாத பாடுபட்டு இந்த கல்யாணத்தை ஒரு வழியா முடிக்க இருக்கும். எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கற? ஏதாவது செஞ்சு அந்த ராஜேஸ்வரியால என் கல்யாணத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராம பாத்துக்கோ. அவ்வளவுதானே? சரி விட, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். வேற என்ன? அகிலாண்டேஸ்வரி யாரோ ஒருத்தி வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு பயமுறுத்தினாளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நானும் சுப்பிரமணி மாமாவும் இளவரசியை பார்த்தோம். நீ சுப்பிரமணி எதுக்கு இளவரசியை பார்த்தீங்க? ஐயோ அவசரப்படாத கார்த்திக், நாங்க ஒன்றும் போய் இளவரசியை பார்க்கல. சுப்பிரமணி மாமா ரோட்ல இருந்து ஒரு பேக்கை கண்டெடுத்தாரு. அது ஒரு கொரியர் கம்பெனியோட பேகு. அதை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வரலன்னு போனப்பதான் நீ என்னமோ அந்த இளவரசியோட வேலையை காலி பண்ணிட்ட, அவளோட திமிரை அடக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருந்த. அவ ஏதோ கொரியர் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காளே. கட்டின பணம் போய் டெபாசிட் பணம் எல்லாம் போய் மூலையில முடங்கி கிடப்பான்னு பார்த்தேன். பதுங்கி இருக்காளா? அவ இப்போதைக்கு பாய மாட்டா. அவ எதுக்கோ பதுங்கி இருக்கா. சரி விட, நான் பாத்துக்கிறேன். அப்ப சரி கார்த்திக், நான் கிளம்புறேன். அந்த ராஜேஸ்வரி விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்கோ. நான் பாத்துக்கிறேன் கையில், நீ கிளம்பு. வரேன். என்னம்மா, ரெடி ஆயிட்டீங்களா? ரெடிமா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, 2 நிமிஷத்துல கட்டிட்டு வந்துடுறேன். அக்கா, ஒரு நிமிஷம் கூட வாயேன். எங்க? இங்க வாய சொல்றேன். எங்க? வாக்கா. ஏ சொல்றேன்க்கா. அக்கா, இந்த அப்ளிகேஷன் ஒரு சைன் பண்ணி கூட. என்ன அப்ளிகேஷன்? கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்ளிகேஷன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்றாங்க, என்னையும் ஜாயின் பண்ண சொல்றாங்க. அம்மா வரதுக்குள்ள சீக்கிரம் சைன் பண்ணி கொடுக்கா. ஏ அம்மா வந்தா என்ன? அது இல்லக்கா, இருக்கிற குடும்ப கஷ்டத்துல இதெல்லாம் தேவையான்னு அம்மா சொல்லி தடுத்துருவாங்கக்கா. அதனால அம்மா வரதுக்குள்ள சீக்கிரம் சைன் பண்ணுக்கா, ப்ளீஸ்க்கா. லீலா, இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? அப்புறமா சேரலாமே. அதை பத்தி யோசிக்காம இருப்பேனாக்கா. 60% மெரிட் ஸ்காலர்ஷிப்ல தான் எனக்கு இந்த கோர்ஸே கிடைச்சிருக்கு. மீதி 40% கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கட்டிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எந்த கவலையும் இல்லக்கா, ப்ளீஸ்க்கா சைன் பண்ணுக்கா. நல்ல விஷயம் தானே, அப்புறம் எதுக்கு அம்மாவுக்கு தெரிய வேணான்ற? அம்மாக்கு இது சொன்னாலாம் புரியாதுக்கா. கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணா வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும். அதுவும் இல்லாம இந்த கோர்ஸ் பண்ணா ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப் இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதான்க்கா, அம்மா வரதுக்குள்ள சைன் பண்ணுக்கா. சரி லீலா, அம்மாக்கு தெரியாம எப்படி? கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், ப்ளீஸ்க்கா. சரி, உன் படிப்பு ஃபியூச்சர்ன்றனால சைன் போடுறேன். போதும்க்கா, அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நல்லா படிக்கணும்னு. அம்மா, டைம் ஆயிடுச்சுமா, சீக்கிரம் வாமா. இத வந்துட்டேன். இந்தம்மா. இந்தம்மா. வரேம்மா. சரி, போயிட்டு வரேம்மா. போலாம்க்கா. ஜாக்கிரதை போயிட்டு வாங்க. என் நிலைமை பாத்தீங்களா? என் கண்ணு முன்னாடியே இளவரசி வாழ்க்கை பாழா போயிட்டு இருக்குங்க.
அவ வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படக்கூடாது. என்னால முடியாம போயிடுச்சுங்க. நீங்க இருந்திருந்தா நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அக்காவும் தங்கச்சியும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பேச்சை கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காளுங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க, எப்படியாவது மாப்பிள்ளையோட 2வது கல்யாணத்தை நீங்க தாங்க தடுத்து நிறுத்தணும். இளவரசிக்கு லீலாவுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். இந்திரா, 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 இந்திரா. என்ன காமாட்சி? என்ன இந்திரா, உனக்கு விஷயமே ஒண்ணும் தெரியாதா? என்ன காமாட்சி, வந்ததும் வராதும் பதட்டமா பேசுற? என்ன விஷயம் சொல்லு. அப்போ உனக்கு எந்த விஷயமே தெரியாதா? இளவரசி கழுத்த தாலியை கட்டின சுப்பிரமணிக்கு 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். இது எல்லாம் எனக்கு தெரியும் காமாட்சி. என்ன, உனக்கு எல்லாம் தெரியுமா? தெரிஞ்சுமா கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம இருக்க? நான் பதட்டப்பட்டு என்ன ஆக போகுது காமாட்சி? என்ன இந்திரா இப்படி சொல்ற? இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி இளவரசியோட வாழ்க்கையை காப்பாத்தி அவ புருஷனோட அனுப்பணும்னு உனக்கு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லையா? நான் என்ன பண்ணட்டும் காமாட்சி? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். எல்லா விஷயத்திலையும் என் பேச்சை கேட்டு நடக்கிற இளவரசி இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. பத்தாவதுக்கு லீலா வேற மாப்பிள்ளை பேச்சை எடுத்தாலே சண்டை கோழி மாதிரி நிக்கிறா. எல்லாம் என் கையை மீறி போயிடுச்சு. இப்ப கூட நம்ம பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, காப்பாத்துங்கன்னு தான் ஒரு படத்து முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருந்தேன். உன் நிலைமை எனக்கு புரியுது இந்திரா. அதுக்காக இந்த விஷயத்தை இப்படியே விட்டுற முடியுமா? பொண்ணோட வாழ்க்கை இல்லையா? இளவரசியோட சித்தப்பாட்ட சொல்லி பேச சொல்ல வேண்டியதானே? அவரும் ஒரு தடவைக்கு 2 தடவை பேசி பார்த்துட்டாரு. இளவரசி தான் முடிவுல பிடிவாதமா இருக்கிறதுனால இளவரசி கல்யாண விஷயத்துல இனிமே நான் தலையிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல காமாட்சி. ஓ, நிலைமை இந்த அளவுக்கு போயிடுச்சா? அப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு இந்திரா. என்ன வழி காமாட்சி? முதல் பண்டாட்டி இருக்கிறப்போ எங்களுக்கே தெரியாம மாப்பிள்ள 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு போலீஸ்ல புகார் பண்ண வேண்டியதுதான். இளவரசி கூட ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம். நீ வந்து போலீஸ் முன்னாடி கண்ணீர் விட்டா போதும். இந்த கல்யாணத்தை எப்படியா தடுத்து நிறுத்த முடியும். என்ன இந்திரா யோசிக்கிற? நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த இதை விட ஒரு வழியே கிடையாது. இல்ல காமாட்சி, வேண்டாம். ஒரு பாவமும் செய்யாமலே என் குடும்பம் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்கு. இதுல இந்த பாவத்தை வேற செய்யணுமா? நீ சொல்ற நியாய தர்மம்லாம் எனக்கும் புரியுது. ஆனா இந்த வாய்ப்பை விட்டா இளவரசியோட வாழ்க்கைய உன்னால காப்பாற்றவே முடியாது இந்திரா. சரி காமாட்சி, இப்ப நான் போய் போலீஸ்ல புகார் கொடுத்தா இது வரைக்கும் கோவப்படாம இருந்த மாப்பிள்ள கோவப்பட்டு இளவரசியை வெறுத்து ஒதுக்கிட்டாருன்னா அப்பவும் அவ வாழ்க்கை வீணாதானே போகும். இத பாரு இந்திரா, உன் மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணம் நடந்தா உன் பொண்ணோட வாழ்க்கை வீணா போனது தானே. இப்ப நம்ம போலீஸுக்கு போய் நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டா அதுக்கப்புறம் மாப்பிள்ளைகிட்ட ஏதாவது சமாதானமா பேசி இளவரசி எப்படியோ சேர்த்து வச்சலாம் இல்லையா? அதனால நியாய தர்மம்லாம் பார்க்காத. ஆபத்துக்கு இதெல்லாம் பாவம் இல்ல. வா, உடனே போலீஸுக்கு போய் புகார் கொடுப்போம். என்ன இந்திரா யோசிக்கிற? இளவரசியோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு நீ நினைச்சா உடனே என்னோட கிளம்பு. வா இந்திரா, வா. கொஞ்சம் என்ன தம்பி சொல்ற? செழியன் அப்படி பண்ணா? ஆமாக்கா, பேங்க் மேனேஜர் முன்னாடி எனக்கு பெரிய இன்சல்ட்டா போச்சு. சரி, என்ன இப்படி அவமானப்படுத்தவும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்ல தம்பி, அவன் உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான். ஆமாண்ணே, அவன் போய் மேனேஜர்ட்ட சொல்லி அவர் மாட்டேன்னு சொல்லிட்டா உங்களுக்கு தர்ம சங்கடமா போயிடும்ல. அதான். என்னம்மா இப்படி பேசுற? நான் சொல்றது முழுசா கேட்டு தான் பேசுறியா? நான் தான் செடிங்கிட்ட உனக்கு ஷூரிட்டிக்கு நான் ஏற்பாடு பண்றேன், மேனேஜரை பார்த்து பேசிட்டு உடனே உனக்கு கூப்பிட சொல்லிட்டு போயிருக்கேன். என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போட என்ன அர்த்தம்? வருத்தப்படாத தம்பி, அவனுக்கு உன்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது அவசர வேலை வந்திருக்கும். அவன் அந்த மாதிரிலாம் செய்யற புள்ள இல்ல. நான் என்ன எதிர் விசாரிக்கிறேன்ப்பா. சரி விடுங்க. ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு நல்ல தரகர் இருக்காரு, அவர் மூலமா மீனாவுக்கு நல்ல வரன் பார்க்கலான்னு சொன்னீங்களே, அது ஏதாவது விசாரிச்சிங்களா? சொல்லிருக்கேன் ஷாம்லா. ஓ, மறக்கிற விஷயமா? ஏன் போனா நான் அந்த தரகர் நாராயணன் கிட்ட சொல்லியிருந்தேனே, அவன் ஏதாவது தகவல் சொன்னானா? இல்லக்கா,
போன தடவையே அமைஞ்ச வரன் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி சரியில்லாம இருந்ததா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்ல இடமா இருக்கணும் நம்ம சிட்டா சொன்னோம்ல, அதனால கொஞ்சம் லேட் பண்றாரு போல இருக்கு. ஓ ஆமா தம்பி, அதனாலதான் கொஞ்சம் லேட் பண்றாரு போல இருக்கு. நல்ல தரகர் ஷாமலா, கண்டிப்பா ஒரு நல்ல பையனா பார்த்து கொண்டு வருவார், கவலைப்படாதே. ஏங்க முதல்ல வந்த வரன் தான் ஏதோ ஜாதகம் சரியில்லை அது இதுன்னு நடக்காம போயிடுச்சு. கிடுகிடுன்னு அடுத்த ஒரு மாப்பிளைய பார்த்தா தானே மீனா கல்யாணம் பண்ண முடியும். நீங்க அதை விட்டுட்டு பிசினஸ் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்களே. என்னடி ஒன்னும் புரியாம பேசிட்டு இருக்க? ஏற்கனவே நம்ம பொண்ணு நம்ம கட்டாயத்துக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கா. முதல்ல வந்த வரன் ஜாதகம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு தட்டி போச்சு. இப்ப இன்னொரு வரனை பார்த்து அதுவும் தட்டி போச்சுன்னா உன் பொண்ணு ஏடா விட பண்ண ஆரம்பிச்சிருவா. அதனால இனிமே மாப்பிள்ளன்னு ஒண்ணு பார்த்தா கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரணும். அதனாலதான் பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னைக்கு பொறுமையா பார்த்து மீனா கல்யாணம் பண்றது? ஏங்க நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க சொந்தத்திலயோ இல்ல எங்க சொந்தத்திலயோ ஏதாவது ஒரு மாப்பிளைய பார்த்தா என்ன? ஏண்டி உன் சொந்தத்திலையும் சரி என் சொந்தத்திலையும் சரி நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா யாரு இருக்காங்க? எல்லாம் நமக்கு கீழே தான் இருக்காங்க. உன் பொண்ணு கேரக்டர் தான் உனக்கு தெரியும்ல. நம்மளை விட ஹையான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். சாதாரண இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அவளும் சந்தோஷமா இருக்க மாட்டா, நாமளும் நிம்மதியா இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், பொறுமையா இரு, புரியுதா? சரி தம்பி, நான் கிளம்புறேன். வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரிக்கா. அண்ணி இவர் ஏதோ பேசினாருங்கிறதுக்காக இந்த மாப்பிள்ளை பாக்குற விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க. மறப்பேனம்மா, கண்டிப்பா உங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பையனை நான் கொண்டு வரேன். வரேம்மா. ரொம்ப சந்தோஷம் அண்ணி. வரேன் தம்பி. வரேண்ணா, வரேன். வாங்க. ஏங்க நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி சொந்தத்துல யாருமே இல்லைன்னு அவங்களே வச்சுக்கிட்டு பேசுறீங்களே. நம்ம பொண்ணு மீனாவை பத்தி மறந்துட்டீங்களா? சொந்தத்திலே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா மீனாவை பத்தி தெரிஞ்சாலும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். வெளியில பொண்ணை கொடுத்தோம்னா அவ வாழ்க்கையே வீணா போயிடுங்க. ஏண்டி உனக்கு வந்து அந்த யோசனை எனக்கு வராதா? எல்லாம் எனக்கு தெரியும்டி. இங்க வர்ற மாப்பிள்ளைக்கு கனடால நம்ம பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தா ஏது பண்ணிட்டு தான் தெரிய போதா? எதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னமோ பண்ணுங்க, என் பொண்ணு வாழ்க்கை நல்லா அமைஞ்சா சரி. செல்லம் கொடுத்து கெடுத்துட்டு இப்ப பேசுறாரு. சின்ன வார்த்தை சொல்லிட்டான் பாத்தியா? சொந்த பந்தத்துல அவனுக்கு ஈக்குவலா யாருமே இல்லையாம். எல்லாம் அவனை விட கீழே தான் இருக்காங்களாம். அதுவும் என்ன வச்சுக்கிட்டே சொல்றான். உண்மைதானக்கா? எது உண்மை? அவன் கதை தெரியாத உனக்கு? ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாம பசி பட்னியா கடந்து பஞ்சம் பழைக்க ஓடி போனவன் தானடி அவன். இன்னைக்கு 4 காசு சேர்ந்துருச்சு, வசதி வந்துருச்சுன்னா பழசெல்லாம் மறந்து போயிருமா? புது பணக்காரன் திமிரு, அதான் அப்படி ஆணவமா பேசுறான். அடக்கிறேன் அவன் திமிர, நான் அடக்கிறேன். நம்ம போயிடலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலாம். இல்ல இல்ல போயிட்டு அப்புறமா வரலாம். வாக்கா மச்சி. என்ன இந்திரா, என்ன ஆச்சு? இல்ல தலை வலிக்குது, தலை சுத்துற மாதிரி இருக்கு, உடம்புக்கு முடியல. அப்போ கடைக்கு போய் டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு வரலாம், வா. சரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா ஏன் இவ்வளவு டென்ஷனா வரீங்க? கம்பெனி ஆரம்பிக்கிற விஷயமா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். பேப்பர்ல சக்கரைன்னு எழுதி வச்சா இன்னைக்காதரா? சும்மா ஃபைல புரட்டிட்டு இருந்தா கம்பெனி ஆரம்பிச்சிட முடியுமா? என்னம்மாச்சு, ஏன் இப்படி பேசுறீங்க? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு வேற எப்படி பேச முடியும்? சபாஷ் பரவாயில்ல கெட்டிக்காரன்னு பாராட்ட முடியும். இங்க பாருங்க, இப்படி மொட்டையா பேச எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. நீ தாண்டா பிரச்சனை. என்னது, என்னம்மா சொல்றீங்க? நான் பிரச்சனையா? ஆமா, யாராவது தேடி வந்த அதிர்ஷ்டத்தை வேண்டான்னு காலால எட்டி உதைப்பாங்களா? நீ அப்படித்தானே பண்ணிட்டு வந்திருக்க. அந்த குமாரசாமி எவ்வளவு பெரிய ஆளு, கோடீஸ்வரன். அவனா வலிய வந்து பேங்க்ல உனக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். நீ வேண்டான்னு மூஞ்சில அடிச்சுட்டு அவங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம வந்திருக்க. ஏன்டா அப்படி பண்ண நீ? ஓ, இதுதான் உங்க பிரச்சனையா? என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? நீ அவமானப்படுத்திட்டேன்னு குமாரசாமி என்கிட்ட எவ்வளவு வருத்தப்பட்டான் தெரியுமா?
அந்த ஆள் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா? என்னடா இது ஆளுகளின் மரியாதை நம்ம பேசிட்டு இருக்க? அந்த மாதிரிலாம் பேசாத. டேய், நீ எதுக்குடா அவன் கையெழுத்து போடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லாம கொள்ளாம வந்த? அதான் பிசினஸ் சொல்லிட்டு இருக்கல. அவன் கையெழுத்தை வாங்கி லோன் எடுத்து ஆரம்பிக்க வேண்டியதானே? என்னம்மா பேசுறீங்க? அன்னைக்கு அவர்கிட்ட எனக்காக வேலை கேட்டப்போ செக்யூரிட்டி இன்சார்ஜ் வேலை தரேன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்தினார். பேங்க்ல என்ன பார்த்துட்டு அவராவே வந்து உனக்கு நான் ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன், என்னால நீ பெரிய ஆளா வந்து அது எனக்கு தான் பெருமைன்னு சொல்றாரு. அவருக்கு என்ன திமிரு என்ன ஆணவம் இருக்கும், அதனால தான் அவர்கிட்ட சொல்லிக்காம வந்தேன். அதுல என்னமா தப்பு? டேய் சரியா, அவன் கோடீஸ்வரன்டா, அவன் அப்படித்தான் பேசுவான். நமக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசா சொல்லு. யார் உனக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு ஷூரிட்டி கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க சொல்லு பாப்போம். என்னால சுயமரியாதையை விட்டு கொடுக்க முடியாதுமா. ஒரு காலத்துல உங்க தயவை வேணாம்னு சொல்லி தான் வீட்டை விட்டு வெளில போனேன். இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த ஆள் தயவுல நான் பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. நீ சொல்லி திருந்துறவன் கிடையாது. ஏற்கனவே என் பேச்சை கேட்காம அந்த பரதேசி குடும்பத்துல போய் பட்டு தானே திரும்பி வந்த. ஏண்டா தானே ஒருத்தன் உதவி பண்றேன்னு முன் வரும்போது ஏண்டா வேண்டாங்கிற? உனக்கு என்ன புத்தி கிட்ட கெட்டு போச்சா? என் தன்மானத்தை விட்டு கொடுத்து வாழ வேண்டிய தலையெழுத்து எனக்கு இல்ல. நாம ஒரு திட்டம் போட்டு இவனை எப்படியாவது அந்த வீட்டுக்கு மருமகன் ஆக்கணும்னு பார்த்தா இவன் நம்ம வழிக்கு வரமாட்டான் போல இருக்கு. காமாட்சி, ஒரு ஆம்பளை போட்டு அந்த அடி அடிச்சாங்களே, நம்ம மாப்பிள்ளை பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவரே அப்படிதானே அடிப்பாங்க. மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து இளவரசியோட வாழ்க்கையை நாசமாயிடுச்சுன்னா இதெல்லாம் நினைச்சு பார்த்து எனக்கு உடம்பு பூரா படப்படன்னு ஆயிடுச்சு. அதனாலதான் எனக்கு தலை சுத்திருச்சு காமாட்சி. போலீஸ் ஸ்டேஷன் அப்படித்தான் அடிச்சு உதச்சி மிரட்டுவாங்க. அதுக்கெல்லாம் பயப்படலாமா? வா, சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெண்டு டீ போடுங்க. சரிமா. தண்ணி குடிக்கிறியா? சொன்னீங்கன்னா வேணா நான் பாட்டிக்கிட்ட பேசி பார்க்கறேன். ஒரு நிமிஷம் அண்ணா. அண்ணா அண்ணி, என்ன இந்த பக்கம்? இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தோம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்களா? என்ன சொல்றீங்க? அது சுப்பிரமணிய விஷயமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தோம். வந்த இடத்துல இவ தலை சுத்துதுன்னு சொன்னா, அதான் டீ சாப்பிட்டு போலான்னு வந்தோம். ஒரு நிமிஷம் அண்ணா, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க, மத்த மேட்டர்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இது என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இல்ல. என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? நல்ல வேலை, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்ன உங்களை பார்த்தேன். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா மாப்பிள்ளை இளவரசியும் ஒன்னு சேர இருந்த எல்லா வாய்ப்பும் கெட்டு போயிருக்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அதானே, அந்த மாப்பிள்ளை இளவரசியை விட்டுட்டு அந்த கையில் வழியா கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அத நம்ம தடுத்து நிறுத்தலைன்னா இளவரசியும் மாப்பிள்ளையும் எப்படி ஒண்ணு சேருவாங்க? எல்லா விஷயத்தையும் விளக்கமா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த விஷயத்தை இளவரசிட்ட சொல்லக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது. இளவரசிக்கே தெரியக்கூடாத அளவுக்கு என்ன விஷயம்? அண்ணி, மாப்பிள்ளைக்கும் கயலுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணம் உண்மையான கல்யாணம் இல்ல, அது ஒரு டிராமா. டிராமாவா? என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, நான் கூட உங்களை மாதிரியே நிஜ கல்யாணம் நினைச்சுதான் கோவப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சது. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நடக்குமா? கடைசி நேரத்தில் இளவரசி வந்து கல்யாணத்தை நிறுத்துவாளா? கவலைப்படாதீங்க, இது ஒரு முயற்சி தானே. எந்த பொண்ணுமே தான் புருஷன் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். நம்ம இளவரசி மட்டும் விதிவிலக்கா என்ன? ஒருவேளை இளவரசி வராம இருந்துட்டா? அப்படியே இளவரசி வரலன்னாலும் மாப்பிள்ளை கயல் கழுத்துல தாலி கட்டவே மாட்டார். ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு இளவரசி கூட வாழத்தான் பாப்பாரு. அதனால கடைசி நேரத்துல நீங்க கேஸ் கொடுத்து குட்டையை குழப்பிடாதீங்க. வீட்டுக்கு போங்க, 2 நாள்ல முடிவு தெரியும். அப்புறம் என்ன இந்திரா, இளவரசியோட சித்தப்பாவே சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு கேசு போனோம்? நம்ம நேரம் வீட்டுக்கே போயிடுவோம். டீ சாப்பிடு. நல்ல வேலை அண்ணி, உங்களை நான் பார்த்தேன். இல்லைன்னா ஏடா கூடமா ஏதாவது பண்ணிருப்பீங்க. எல்லாம் நல்லதுக்கே நினைச்சுக்கோ. நான் ஒரு லேண்ட் விஷயமா வெளியில போயிட்டு வரேன், நீங்க வீட்டுக்கு போங்க. மற்ற விஷயம் வீட்டுல வந்து பேசிக்கோ. சரி, நான் வரேன். டீ சாப்பிடு. என்னடி சொல்ற? கையிலும் சுப்பிரமணியம் ஆபீஸ்க்கு வந்தாங்களா? ஆமா, எங்க இன்சார்ஜ் ரோட்ல எங்கேயோ பேக் மிஸ் பண்ணிட்டாராம். அது கரெக்டா அந்த ஆள் கைக்கு கிடைச்சிருக்கு. கொண்டு வந்து ஆபீஸ்ல கொடுக்கறதுக்கு வந்தான். கூட அந்த கைல்விழி வந்தா. அவளையும் அவன் மாமாவையும் கடவுளா பார்த்து சேர்த்து வச்சுட்டாங்களா. அடுத்த வாரம் கல்யாணமா. எல்லாத்துக்கும் மேல என்ன திருடி அப்படி இப்படின்னு எவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமா? ஆமா, இப்போ கயல் உன்னை திருடின்னு சொன்னதுக்காக கோவப்படுறியா? இல்ல அவ சுப்பிரமணிய கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆண்டவனா எங்களை சேர்த்து வச்சுட்டாருன்னு சொன்னதுக்காக கோவப்படுறியா? தெளிவா சொல்லு. என்ன பேசுற நல்லி? அவ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போறா, எனக்கு என்ன? ஆனா என்ன எதுக்கு தேடி தேடி வந்து விருப்பேத்துறா? அது நினைச்சா ரொம்ப ஆத்திரமா இருக்கு.
எனக்கு ஒரு விஷயம் புரியல இளவரசி. அந்த கையில் இதுக்கு முன்னாடி உன்னை என்னெல்லாம் பேசியிருக்கா? நீ சுப்பிரமணி வீட்ல இருந்த நேரத்துல கல்யாணத்துக்கு முன்னாடியே கார்த்திகோட வாழ்ந்திருக்க. என் மாமா விட்டு போயிடுன்னு சொல்லி அசிங்கமா கூட பேசியிருக்கா. அப்பெல்லாம் வராத கோபம் திருடின்னு சொன்னப்ப வந்திருக்குன்னா இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அந்த கயல் சுப்பிரமணிய கல்யாணம் பண்ணிக்க போறது உனக்கு பிடிக்கல, அதான் இப்படி கோவப்படுற. இப்பதானே சொன்னேன், அவ யார வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டும், எனக்கு ஒண்ணு கவலை இல்லைன்னு. அத நீ சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லியிருப்ப. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றது உனக்கு பிடிக்கல, அதான் அவங்க மேல இப்படி வெறுப்ப கொட்டுற. பைத்தியம் மாதிரி உளறாதடி. நான் ஒன்னும் உளரலடி, உண்மையதான் சொல்றேன். உன் மனசுல தாலி கட்டின புருஷன் எங்க நம்மள விட்டு போயிடுவானுங்கிற ஆதங்கத்துல பேசுற. அதனாலதான் கயல் மேல இவ்ளோ கோவமா இருக்க. இல்லாத ஒன்ன இருக்கிறதா நீயா கற்பனை பண்ணிட்டு பேசாத. என் மனசுல அப்படி எந்த எண்ணமும் இல்ல. சும்மா நடிக்காத. மனசுல இருக்கிறது தான் வார்த்தையில வரும்னு சொல்லுவாங்க. அந்த கார்த்திக் உன் மேல திருட்டு பட்டம் கட்டினப்ப வராத கோபம் கயல் திருடின்னு சொன்னப்போ வருதுன்னா கயல் சுப்பிரமணிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதுனால தானே. இப்போ ஒண்ணும் கெட்டு போல இளவரசி. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் நீயும் சுப்பிரமணியும் சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்க. நீ எதை பத்தியும் யார பத்தியும் யோசிக்காத, எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. நீ போய் சுப்பிரமணியோட சேர்ந்து வாழு. நான் ஏதோ என் மனக்குறைய உன்கிட்ட சொன்னேன், ஆனா நீயா ஏதோ முடிச்சு போட்டு பேசுற. எனக்கு இது பிடிக்கல. இனிமே அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாத. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆள் என் மனசுல இருக்கிறதுனாலயோ இல்ல அவன் கட்டின இந்த தாலிக்கு மரியாதை கொடுக்கறதுனாலயோ நான் இன்னும் இதை சுமந்துட்டு இல்ல. அன்னைக்கு அந்த ஆள் இதை கட்டும் போது என்னால அறுத்தறிஞ்சிருக்க முடியும். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தாலியை நான் சுமந்துட்டு இருக்கேன்னா என்ன காரணம்? உங்க வண்டியை சோதனை போடணும். சோதனை போடணுமா? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுதான் மேடம் வந்திருக்கேன். இறந்து போனார் இன்ஸ்பெக்டர் சக்திவேல், அவரோட ஒய்ஃப் தானே. என் கார்ல என்ன இருக்குன்னு சோதனை போட போறீங்க? என்ன ராஜேஸ்வரி அம்மா என்னமோ பெருசா என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன்னு சபதம் எல்லாம் போட்ட. உன்னை எங்க வச்சிருக்கேன்னு பாத்தியா? இதெல்லாம் என் பிளான் தான். அந்த இளவரசிக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? நான் ஒன்னும் இளவரசிக்காக இந்த வீட்டு வாசல மிதிக்கல. எங்க அம்மாவுக்காக நியாயம் கேட்டு வந்திருக்கேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.